ஷேய் பார்வதி அம்மா தமிழ்நாடு உள்ள கணக்கு, டெல்லி உள்ள கணக்கு, காவல்துறை இப்போ கணக்கு எடுக்கார். அதை பூட்டணும்ல, பொட்டியில் பொக்கிஷனில் பூட்டிடுவார். பூட்டிட்டா சிக்கல் கடுமையாக வரும். புரியுதா? நீதிமன்றம் எதுக்குப்பா இருக்குது? காவல்துறை அதிகாரி இப்போ வெளியே வழக்காடுது, வழக்கு ஓடுது. வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்கனவே மோதல் முட்டும். அப்போ நீதிமன்றத்தை அவமதித்து 2 பேரும் நீங்கள் தவி கொண்டு போறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கட்ட பஞ்சாயத்து நடக்கு. கட்ட பஞ்சாயத்து சேட்டை பண்ணுறானா உள்ள தூக்கி போடு. அவன் வச்ச செயலரில் உள்ள தூக்கி போடு. அப்போ எதுக்கு? என்ன காரணம்? நம்ம சேட்டை செஞ்சுருக்கோம், நம்ம கட்சிக்காரன் ஆளுங்கட்சி நம்மளை தூக்கி உள்ளே போடுதான், இந்த பேருக்கு ஓட்டு முத்திரை போடக்கூடாதா அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பேரை பூரா தப்பிக்க விடுத நீ காவல்துறை. அடுத்தாப்புல அரசியல்வாதி டெலிஃபோன் மூலியமாக காதில் ஊதிடுதான், சங்கு ஊதுன மாதிரி ஊதிடுதான். ஏற்கனவே கைலாசத்தில் என் மகனவே நடந்த கணக்கில் யாரும் தெரியாத அளவுக்கு தலபாயபுரம் செட்டியார்பட்டி ராஜபாளையம் தாலுகா தெற்கு பாளையம் காவல்துறை தலபாயபுரம் செட்டியார்பட்டி. என் மகனை தெரியாதாப்பா? என் புள்ள தெரியாதா? என் புள்ள தெரியாத அளவுக்கு என்ன விளையாட்டு விளையாடுதா? என் புள்ளப்பா, என் புள்ள என் குடும்பம் வாரிசு பிள்ளைகளை கையெடுக்க வேண்டியவன் நீ. அகம்பாத சேட்டை பண்ணாத, புரியா? கைலாசத்தில் சுற்றி பயிரை இடித்து போட்டு போனான். அந்த பயிர் என்ன தெரியுமா? ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு இறை சாப்பாட்டு உணவு. 6 போக எடுத்த நெல் உள்ளே கிடக்கு. நெல் இன்னைக்கு அதுகளுக்கு தான் அந்த சாப்பாடு. ஏற்கனவே அவருக்கு தெரியும், இவன் இடிப்பான், உள்ள எல்லா விளையாடுவான். அரசியல்வாதி பூமியை பந்தாடுவான். நீதிமன்றத்தில் கோர்ட்டு ஏறின கேஸ அப்படியே வெட்ட வெளிச்சமாக அப்படியே தள்ளுவான்னு அவருக்கே தெரியும். நான் உச்சியில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட விளையாடுதான் அப்படின்னு அப்பே சொன்னார். புரியுதா? ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு உள்ள இறைகளுக்கு நெல் புழுப்பூச்சி பறவைகள், இன்றைக்கி எல்லா பறவைகளும் உள்ளே சுற்றுதுரா. என்ன விவசாயம் நடக்கல ஐயா கடவுளே? அவர்கிட்ட கேட்கு. வாயில்லாத ஜீவன் அது கேட்கு. ஐயா விவசாயம் இல்லையா, எங்களுக்கு சாப்பாடு. அது அவர் சொல்லுவார், அந்த வார்த்தை அதுகளுக்கு தான் தெரியும். கடவுள் சொல்லுவார், உனக்கு சாப்பாடு உணவு இருக்குது, எல்லாம் என் மகன் போடுவான், சாப்பிட்டுக்கோ திக்க போடுவான். அப்போ விவசாயத்தை அழித்து எவ்வளோ பில்டிங்கு போடுதான், எவ்வளோ சேட்டை பண்ணுதான். அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? அப்போ காவல்துறை அதிகாரி நீ பார்க்கலையாப்பா? காவல்துறை அதிகாரி பார்க்கலையா? என்ன சேட்டை, என்ன தப்பு பண்ணுதான்? ஒரு காகித பேப்பரை வச்சு நீ அடாவடித்தனமாக போகாத. சரியா? குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிள்ளைகள், குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லபடியாக காப்பாற்றி கொள்ளுக்கோ. முக்கால் சத்தியம். தப்பிச்சதானா 2 காலரை பிடிச்சி எடுத்து கொண்டு போ. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவன் பஞ்சாயத்து போர்டு வார்டில் இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் 65 வருஷத்துக்கு முன்னாடி நானே கண்ணால் பார்த்துருக்கேன். பார்வதி முக்கால் சத்தியம் மதுரை மீனாட்சி. புரியா? மதுரை கோட்டையில் சேட்டை பண்ணவனை சட்டையை பிடிச்சி எடுத்து கொண்டு போய் நீதிமன்ற கோர்ட்டில் ஒப்படைப்ப. இப்போ யார் ஒப்படைக்கா? நீங்களாட்டு வண்டி 4 வீலர் 2 வீலரில் போறிய வாரிய. அப்போ இவன் எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணுதான். ஒரு சிட்டி கிராமத்தில் எவ்வளோ பெரிய சேட்டை பார். எல்லாம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் பிளாட் அடித்து ஓடிக்கொண்டே இருக்கான். விவசாயம் அது ஏற்கனவே அவரை சொல்லிட்டார், விவசாயத்தை அழிச்சா நான் ஒரு வேளை விடமாட்டேன் அப்படின்ட்டார். அதனால் விடமாட்டார். அந்த எல்லாமே கையெழுத்து இருக்குல்ல, அதே பேர் பேனா பிடிச்சிட்டாருலப்பா, அந்த பேனா வழியாக பிடிப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா? செகண்டில் கணக்கு முடிப்பார், செகண்டில் அழிச்சிருவார், செகண்டில் உற்பத்தி ஆக்குவார், செகண்டில் எல்லாம் உயிர் ஜீவனுங்களுக்கு, ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு உணவு கொடுப்பார். அது கடவுளால் தான் முடியும், ஒன்றால் முடியாது. அரசியல்வாதியால் காவல்துறையால் முடியாது. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. தப்பு செஞ்சானா உள்ளே தூக்கி தள்ளு. எங்கெங்கே பிளாட் அடிச்சிருக்கானா அந்த கணக்கை எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் கொடு. எங்கெங்கே பிளாட் போட்டிருக்கான் விவசாயத்தில், எங்கெங்கே தொழிற்சாலை மில்லு போட்டிருக்கான், அந்தந்த ஸ்டேஷனில் இருந்து கணக்கு எடுத்து கொடுக்கலையா அது இராணுவ முப்படை வானரப்படை வச்சு கணக்கு எடுப்பார். முக்கால்